வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒட்டுமொத்த பாஜகவையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ள சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பீகார் முன்னாள் துணை முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான சுசில் குமார் மோடி அவர்கள் திடீரென மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வாங்க, அவருக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனாரு, என்ன காரணம்னு இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சமீப காலமாக அரசியல் பிரபலங்கள் சரி, முன்னாள் பிரதமர்கள் சரி, சமீப காலமாக இறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில நிறைய பேரை தொடர்ந்து வரிசையாக இழந்துகிட்டே வரா. இப்போது பிஜேபியிலிருந்து ஒரு மூத்த தலைவர் இறந்து போனது ஒட்டுமொத்த இந்தியா பிஜேபி தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பீகார் மாநில பாஜகவின் மூத்த தலைவர் ஒருவரும் முன்னாள் ராஜ்யசபா எம்பியுமான சுசில் குமார் அவர்கள் புற்றுநோயில் பாதிப்பால் காலமாயிருக்கிறாரு. அவருக்கு வயது 72. பீகார் மாநிலம் பாஜகவின் மூத்த தலைவர்களான ஒருவரான சுசில் மோடி காலமாயிருக்கிறாரு. அவருக்கு வயது 72. முன்னாள் மாநிலங்க உறுப்பினர் சுசில் மோடி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். கடந்த ஏப்ரல் மாதம்தான் தனக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதாக வெளிப்படையாக சொல்லி இருந்தார். அது மட்டுமில்லாமல் உடல் நலத்தை காரணமாக காட்டி லோக்சபா தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும் சொல்லி வந்தார். சுசில் மோடி இன்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போயிருக்கிறாரு. பீகாரில் 2017 ஆண்டு முதல் 2020 வரை துணை முதல்வராக பதவி வகித்து வந்தார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு நெருக்கமானவர்கள் சுசில் குமார் மோடி அறியப்பட்டார். சுசில் குமார் மோடி உயிரிழந்திருப்பதாக பீகாரில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக தொண்டர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. சுசில்குமார் மோடி மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாகவும், பல தசாப்தங்களுக்கு எனது நண்பராகவும் பல தசாப்தங்களுக்கு எனக்கு நண்பராகவும் கட்சியின் மதிப்புமிக்க சக உறுப்பினராகவும் இருந்த சுசில்குமார் மோடி மறைவு வருத்தத்தை தருகிறது. பீகாரில் பாஜக வளர்வதற்கு வெற்றிகரமாக இருக்கவும் சுசில்குமார் மோடி முக்கிய பங்காற்றியுள்ளார் என்றும் மோடி அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் சொல்லியிருக்காரு. அதே போல மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா கூறியிருப்பது அரசியலில் ஒரு சிறந்த முன்னோடியாக பீகார் எழுந்துவிட்டது. சுசில்குமார் மோடியின் அரசியல் ஏழைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றான இருந்தது. சுசில்குமார் மோடியின் மறைவால் பீகார் அரசியல் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நீண்ட காலத்திற்கு நிரப்ப முடியாது என்று சொல்லியிருக்கிறார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள இரங்கலை செய்திகள் சுசில்குமார் மோடி மரணம் அடைந்தது மிக வேதனை அளிக்கிறது. என்னுடன் நீண்ட காலமாக அவர் பணியாற்றினால் தனிப்பட்ட முறையில் சுசில்குமார் மோடிக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கின்றது என்பதை உண்மையான நண்பரை இழந்துவிட்டேன் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.